பாரிஜாத சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுபத்ராவை தான் காட்டுறாங்க. சுபத்ரா வந்து பார்த்தோம்னா தன்னுடைய ஃப்ரெண்டு நந்தனாவை வர வைக்கவோ அப்போ வந்து அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி வர்ஷினி வந்து அடிக்கடி வாமிட் பண்ணிட்டு இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படி தூங்கி விழுந்துருதா, அதனால என்னென்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சரின்னு சொல்லிட்டு வர்ஷினியை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வர்ஷினி வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ நம்மளை செக் பண்ணி பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், நம்ம கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சுபத்ரா அத்தை வந்து இந்த மாதிரிக்கு கோவப்பட்டு பேசினாங்க. வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்க அவங்க பொண்ணை இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே சுபத்ரா அத்தை எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசினாங்க. இப்போ என்னென்னா வீட்டில் உள்ள நானே வந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டேன்னு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவனை தான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி இசை கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடவும் இசை பார்த்தோம்னா விஷால் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அத்தை வந்து வர்ஷினியை செக்அப் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டை வரவழைச்சிருக்கிறாங்க, நம்ம சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லைன்னா வர்ஷினி வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கும்போது விஷாலும் உடனே வந்து இசை நீ கவலைப்படாத நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வர்ஷினியை வந்து அவங்க செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அப்போ வர்ஷினிக்கு என்னென்ன மாதிரிக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லவும் வர்ஷினியை சொல்கிறாங்க. இது கெட்டதுமே நந்தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் வந்து வரணும்னா கன்சீவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து வரும், இந்த சிம்டம்லாம் வரும், அதனால உன்னை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கவும் அப்போ வர்ஷினி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சாதாரணமாக தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி நீ சொல்ல முடியும், அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்ல முடியும் அப்படிங்கும்போது இப்போ வர்ஷினி வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் சிந்தாமணி வந்து என்னாச்சு ஸ்ரீஜா, என்ன இப்படி வந்து அதாவது எதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க, இல்லை வர்ஷினியை வந்து நீ கவனிச்சு அப்படிங்கும்போது என்ன கவனிச்சியா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதில் என்னதில் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது இல்லை அத்தை வந்து டாக்டரை வரவழைக்கிறேன்னு சொன்னதுமே வர்ஷினி வந்து ரொம்பவே பதட்டமானா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த செக்கப் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அவள் எவ்வளோ கெஞ்சி பார்த்தா, இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியுமா அப்படிங்கும்போது என்னது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கவும் எனக்கு என்னமோ அவள் கன்சீவாக இருப்பாளான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே வந்து சிந்தாமணி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற ஸ்ரீதா, எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது வர்ஷினி பற்றி உனக்கு தெரியாதா, அவள் வேணால் ராகவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணுவாளே தவிர இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க, இல்லை அவளுக்கு அடிக்கடி வாமிட் வருது, இந்த மாதிரிக்கு தூங்கின மாதிரிக்கு விழுந்துறானா அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் வரணும்னா கன்சீவாக இருந்தால் மட்டும்தான் நான் வரும் அப்படிங்கவும் இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவளுக்கு ஏதாவது உடம்பு தான் ஏதாவது சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீஜா வந்து இப்படி சொல்கிறத பார்த்துட்டு சிந்தாமணி வந்து உனக்கு என்ன இப்போ இந்த மாதிரிலாம் டவுட் இருக்குதா, சரி நானே வந்து அங்கே என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வர அப்படிங்கும்போது உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரூம் கதவு பூட்டிகிட்டு இருக்கவும் என்னது இவங்க வர ரூம் கதவு பூட்டி வச்சுருக்கிறாங்க, உள்ளே என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா வர்ஷினி கிட்ட வந்து டாக்டர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வர்ஷினி நீ எதுக்காக நான் செக்அப் பண்ணுறேன்னு சொன்னாக்கி நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாதாரண இதுதான், அதனால நீங்கள் டேப்லெட் கொடுங்க சரியாயிடும் அப்படிங்கும்போது இல்லை இப்போ நீ செக்அப் பண்ணுறதுக்கு நீ விடலைன்னா நான் இப்போ சுபத்ரா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வர்ஷினிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அப்போ அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுது, நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ கன்சீவாக இருப்பிறியன்னு சொல்லி எனக்கு தோணுது, இப்போமே நான் சுபத்ரா கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு நந்தனா பார்த்தோம்னா சுபத்ரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வர்ஷினி அதிர்ச்சி அடைகிறாங்க, அதை விட சுபத்ரா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வர்ஷினி இதெல்லாம் வந்து கனவு கண்ட மாதிரி இருக்குது. உடனே வந்து வர்ஷினி வந்து அவங்க நந்தனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டாக்டர் நீங்கள் வந்து எங்கள் அத்தையோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உண்மை தான், நான் கன்சீவாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கிற, உனக்கும் அசோக்குக்கும் நம்மள தான் கல்யாணம்னு சுபத்ரா சொல்லிக்கிட்டு இருந்தா அது கூட என்ன அவசரப்பட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லை அவசரப்பட்டதுன்னு நானும் அசோக்கும் கிடையாது, நானும் ராகவ் அப்படிங்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து அவங்க நந்தனா கேட்டுட்டு இருக்கோம். ராகவ்ங்கிறது சுபத்ராவோட பெரிய பையனாச்சு அப்படிங்கும்போது உடனே அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, தயவு செய்து வந்து இந்த விஷயத்தை மட்டும் அத்தைக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர்ஷினி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சுபத்ராவை பற்றி தெரிஞ்சுமா நீங்கள் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அத்தையை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, தயவு செய்து என்னை காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ரீஜா நல்லவ கிடையாது, அவளை அந்த குடும்பத்தை விட்டே விரட்டி அடிப்போம், அதுக்கப்புறம் நானும் ராகவ் கல்யாணம் பண்ணிப்போம், ஆனால் இப்போதைக்கு அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க, இந்த குடும்பத்துக்காக தான் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம், அதாவது ஸ்ரீஜாவை பற்றின உண்மையை அத்தைக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா நானும் ராகவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த இதில் சொல்லவோ இது கேட்டதுமே நந்தனாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால்
சுபத்ரா பற்றி உனக்கு இன்னும் நீ புரிஞ்சிக்கல, அவளுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், தயவுசெய்து நீங்கள் சொல்லிடாதீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நந்தனா வந்து பார்த்தோம்னா வர்ஷினியை வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக இசையும் விசாலும் வந்துடுறாங்க. வந்ததுமே ஐயோ டாக்டர் வந்து இவளை செக் பண்ணி பார்த்துட்டு அழைச்சிட்டு வராங்களா, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வர்ஷினியும் பயத்திலே இருக்கிறாங்க. இப்போ சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நந்தனா என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க வந்து பார்த்தோம்னா வர்ஷினியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இசை விசால் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே, இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அவங்களும் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ உடனே நந்தனா வந்து சொல்றாங்க, அவள் சரியா சாப்பிடாம இருந்திருக்கிறா, அதனால தான் ரொம்ப வீக்காக இருந்தனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, அதுக்காக நான் விட்டமின் டேப்லெட் கொடுத்துருக்குறேன், அதை சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிரும், நல்லா அவள் சாப்பிட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோதானா நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு சுபத்ரா சொல்லவும் அடுத்த வர்ஷினி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லபடியாக நம்மளை வந்து அத்தைக்கிட்டே இவங்க மாட்டி விடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ இசை விசால் அவங்களும் நினைக்கிறாங்க நல்ல வேலை அத்தைக்கிட்டே இவங்க மாட்டி விடலை அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா ஸ்ரீஜா கிட்ட வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, பாத்தியா உனக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை எனக்கு என்னமோ அந்த டாக்டர் வந்து பொய் சொன்ன மாதிரி தான் தோணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வர்ஷினி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அவங்க எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஆனால் நாள் ஆக ஆக என் வயிறு பெருசாயிட்டு போகுமே, அதை நான் எப்படி மறைக்க முடியும், எனக்கு உண்மையில சொல்ல போனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ இசை வந்து சொல்றாங்க, அங்கே பாரு வர்ஷினி நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது என்ன முடிவுன்னு சொல்லி கேட்கவும் உனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து வர்ஷினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.